தாரகனை வதைத்து மாயையை அழித்த முருகப்பெருமான் மகிழ்ச்சி கடலில் நம்மை எல்லாம் ஆழ்த்தி நம் அனைவரின் மனதில் இருக்கக்கூடிய மாயையும் நீக்கி அடுத்த சிங்கமுகனை நோக்கி புறப்படுகிறார். ஒரு அரக்கர்கள் அந்த அசுரத்தன்மையோடு போரிட்டது. அந்த யானை முகத்தோடு வந்து பல வடிவங்கள் எடுக்கிறார் இல்லையா, பல வடிவங்கள் எடுத்து வரும்போது அந்த கஜமகாசுரனை அழிக்கக்கூடியது காட்சி தான் இந்த காட்சி. இப்படி ஒவ்வொரு பிரபஞ்ச மலை, அந்த மலையை தகர்க்கிறது அந்த வேல். அதனால அந்த வேலுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. கடைசியில தான் அது ஞான வேலாக செயல்படுகிறது. அவரை ஆட்கொள்கிற போது அது ஞானம் வெளிப்படுகிறது. இந்த அறிவு போர், நம்முடைய ஆயுத போர்னு ரெண்டு வகையை சொல்லுவோம். இப்போ ஆயுதத்தினால் வரக்கூடிய போர் நடக்கிறது என்றால் அப்புறம் தான் வந்து அறிவினுடைய வெளிப்பாட்டிலே ஞானத்தின் எல்லையிலே அங்கே வந்து அந்த போர் நிகழ்வதை நிறைவிலே சூரனை அழிக்கக்கூடிய காட்சி இருக்கும். ஒவ்வொரு வடிவமாக எடுக்க, அதனால தான் அவங்க பெற்ற வரத்தை வீணாக பயன்படுத்துகிறாங்க. என்னதான் இருந்தாலும் உள்ளுணர்வு எழுந்தாலும் கூட அதை வந்து ஒவ்வொரு வகையில வந்து அவரை எதிர்கொள்ளணும்னு நினைக்கிற காட்சி இருக்குது பாருங்க. அதுதான் ஆணவத்தினுடைய விளையாட்டு. எந்த வகையிலாவது நம்ம எதிர்ப்போமா, எந்த வகையிலாவது எதிர்த்து வெற்றி பெற்று விடுவோமா என்ற ஒரு எண்ணம் வருது. இப்போ சாதாரண மனிதனுக்கு கூட அந்த எண்ணம் வருது இல்லைங்களா, எல்லாருக்கும் வருது இல்லைங்களா. அந்த எண்ணங்களுக்குத்தான் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ந்த அற்புதம். இந்த அற்புத காட்சிகளை எல்லாம் வாழ்க்கை உலகம் பல லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியிலையும் ஒவ்வொரு கருத்து இருக்கு. எல்லாமே வந்து புராணங்களிலே எழுதப்பட்டிருந்தாலும் புனைவுகளாக இதில் இருந்தாலும் அதற்குள்ளே பல புதையல்கள் இருக்கிற செய்தியை நம்ம பார்க்கணும். ஏன்னா என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு அழகான பழம் இருக்கிறது, ஒரு பழத்துல அழகா இருக்கு. ஆனால் அழகாக இருக்கிற பழம்